வணக்க மக்களே, சட்டமன்றம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின் கவனிச்சிங்களா? பாஜகவின் மர்ம மௌனம் என்ன? ஷாக்கிங் காரணம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். சென்னையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது வெளியாகி 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில்தான் மாநில அரசில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் மாற்றங்களுக்கெல்லாம் மத்தியில்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் நீடித்து வரும் மௌனம் என்பது அரசியல் வட்டாரத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலத்தை, அதிர்வலைகளையும் விவாதங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது. தமிழகத்திலே பாஜக காலூன்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதற்கு அண்ணாமலையின் தயவு என்பது பாஜகவிற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறதா. அந்த வகையில்தான் மீண்டும் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களை மீண்டும் தேர்வு செய்யப்படுவதாக பாஜக தலைமை வெளியிட்டிருக்க இந்த செய்திதான் அரசியல் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தமிழகத்தில் பாரம்பரிய கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி புதியதொரு கூட்டணி ஆட்சி மலர்ந்துள்ள சூழலில் தேசிய கட்சியான பாஜகவின் இந்த மர்வ அமைதி என்பது பல்வேறு கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுப்பிக் கொண்டிருக்கிறதா. பொதுவாக எந்த ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் உடனடியாக தன் கருத்துக்களை பதிவு செய்யும் பாஜக இந்த முறை தமிழக முடிவுகள் வெளியான நாள் முதல் இன்று வரை ஒரு வித்தியாசமான மௌனத்தை மட்டும் கடைபிடித்து வருகிறது. தமிழக பாஜக தலைமை மட்டுமின்றி அக்கட்சியின் தீவிர தலைமை, விவாத பேச்சாளர்கள் மற்றும் ஊடக வெளிச்சங்களிலிருந்து தள்ளி இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் யாரும் ஆதரிக்கவில்லை என்று கூறிய தவிர பாஜக எதுவும் மௌனம் காத்து வரும் நிலையில்தான் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த தமிழக அரசியல் களம் என்பது கண்டிப்பாக ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்த போதும் கூட பாஜக போன்ற ஒரு தீவிரமான அரசியல் இயக்கம் எந்தவித எதிர்வினையும் ஆற்றாமல் இருப்பது கண்டிப்பாக ஒரு நல்லதொரு என்று கட்சிகள் தெரிவிக்கிறதா. பொதுவாகவே இந்த அரசியல் விமர்சனங்கள் கருத்துக்களும் தேர்தல் களம் சூடாக இருந்தபொழுது தினந்தோறும் அறிக்கைவிட்ட தலைவர்கள் இப்போது அமைதி காப்பென்பது அக்கட்சியின் தொண்டர்களே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாநில தலைமை ஒரு பக்கம் இருக்க, டெல்லியின் பாஜக மேலிடத்தின் அமைதிதான் இன்று வரை பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறதா. இந்த தமிழக தேர்தல் என்பது மிக உன்னிப்பாக கவனித்து வந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அக்கட்சியின் தேசிய தலைவர் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக புதிய அரசு அமைந்தது குறித்து இதுவரை ஒரு அதிகாரப்பூர்வமோ அல்லது சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பெரிய அளவில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. தமிழகத்திலே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை அமைதியாக கவனிப்பது ஏன்? தமிழக பாஜக தலைமையில் மறுசீரமைப்பு செய்யும் எண்ணமா அல்லது தற்போதைய முடிவுகள் அவர்களால் இன்னும் முழுமையாக ஜீரணிக்க முடியவில்லையா என்ற விவாதமெல்லாம் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அரசியல் மௌனம் என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல, அது ஒரு புதிய புயலுக்காக தயாரிப்பாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறதா. தமிழகத்திலே பாஜகவின் அமைதிக்கு பின்னால் கண்டிப்பாக டெல்லியின் மாபெரும் திரைக்கு பின்னாலோ அல்லது புதியதொரு வியூகமோ இருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. பாஜகவின் இந்த அமைதிக்கு பின்னால் கண்டிப்பாக 3 முக்கிய வியூகங்கள் இருக்கலாம் என அரசியல் வல்லுநர்களால் தெரிவிக்கிறார்கள். முதலாவதாக புதிய அதிகார மையத்துடன் உறவு. தமிழகத்தில் தற்போது உருவாகிய இந்த புதிய அரசியல் சமன்பாடுகள், அதன் தலைமையில் நகர்வுகளை பாஜக ஆழமாக கண்காணித்து வருகிறது. இந்நிலையில்தான் பாஜக அமைதி காத்து வரும் நிலையில்தான் கண்டிப்பாக அதற்கு பின்னால் என்ன காரணமெல்லாம் இருக்கும் என்றுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.